ஓகே பசங்களா, இப்போ இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு இருக்குது. இதுதான் கடைசி டாஸ்க். இதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அந்த யூனிகார்ன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னா, நான் நிறைய பொம்மைங்களில் ஒழிச்சு வச்சுருப்பேன். அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறது பாலு. பாலு, நீ போய் கண்டுபிடி போ. சரி சாக்லேட் ஃபேரி, நானே ஃபஸ்ட்டு போய் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெறும் 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் டைம். அதுங்காட்டியும் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கணும். ஹா 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 10 செகண்டில் கண்டுபிடிக்கணுமா? ஓகே ஓகே ஃபேரி. இங்கே இங்கே ஃபுல்லாக டைஸ் இருக்குது. 3 டைஸ் இருக்குது. சாக்லேட் ஃபேரி கிட்ட போய் கொடுத்துட வேண்டியது தான். சாக்லேட் ஃபேரி, நானும் மூணு டாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன் சாக்லேட் ஃபேரி. ஓகே பாலு, அடுத்தது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறது மது ரெட் வெல்வெட். மது ரெட் வெல்வெட், நீ போய் கண்டுபிடி. உனக்கும் வெறும் 10 செகண்ட்ஸ் தான். எல்லாத்துக்கும் வெறும் 10 செகண்ட்ஸ் மட்டும்தான். இருங்க சாக்லேட் ஃபேரி, நான் போய் கண்டுபிடிக்கிறேன். நான் முதலே பார்த்து வச்சுட்டேன். இங்கே ரெண்டு டாய்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்க்கலாம். கீழே ஒரு டாய் இருக்குது. நம்ம சாக்லேட் ஃபேரி கிட்ட போய் கொடுத்துட வேண்டியது தான். சாக்லேட் ஃபேரி, நானும் எல்லா டாய்ஸும் 3 டாய்ஸ் எடுத்துட்டேன் சாக்லேட் ஃபேரி. சூப்பர் மது ரெட் வெல்வெட். அடுத்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறது நம்ம சாய் ஸ்ரீ தான். ஏன்னா சாய் ஸ்ரீ தான் வந்து போன மேட்ச்சில் வந்து வின் ஆயிருக்காங்க. சாரி, வின் ஆகிறன்னு சொல்ல முடியாது, 2-2 டேப்லெட்டில் வின் ஆயிருக்காங்க. அதனால் அடுத்தது அவங்களே போட்டும். சாய் ஸ்ரீ போமா. நானே போகிறேன் சாக்லேட் ஃபேரி. சரி, நம்ம இந்த பக்கம் போகலாம். எல்லாரும் அந்த பக்கமே போயிட்டுருக்குறாங்க. இங்கே 3 டாய்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். போய் சாக்லேட் ஃபேரி கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். சாக்லேட் ஃபேரி, நானும் மூணு டாய்ஸ் எடுத்துட்டேன் சாக்லேட் ஃபேரி. ரொம்ப சூப்பர் சாய் ஸ்ரீ. அடுத்தது சுமதி, நீ போய் எல்லா டாய்ஸையும் கண்டுபிடி. நானே போகிறேன் சாக்லேட் ஃபேரி. எல்லாருமே இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க. சரி, நம்மளும் இந்த பக்கமே போவோம். இங்கே தான் எல்லா டாய்ஸுமே இருக்குது. சரி, நம்ம போய் சாக்லேட் ஃபேரி கிட்ட கொடுத்துட வேண்டியது தான். சாக்லேட் ஃபேரி, நானும் 3 டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் சாக்லேட் ஃபேரி. இதுதான் எங்களோட கடைசி டாஸ்க்கு. நாங்கள் யூனிகார்ன் வந்துடும்ல. நாங்கள் ஸ்ரீநிதி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம்ல. இல்லை பசங்களா, ஒரு மந்திரிச்சப்பட்டமான ஒரு டாய் இருக்குது. அந்த டாய் நீங்கள் வச்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது நினச்சின்னா அந்த டாய் வந்து உங்களை பார்த்துக்கும். அது வந்து உங்கள் கையில் மற்றவங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த உடனே ஒரு மந்திரம் போடுவேன். அந்த மந்திரம் போட்ட உடனே அந்த பொம்மை வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. உங்கள் யார் கை மேலே வைக்கிறனோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த டாய் தெரியும். எக்ஸ்பெக்ட் ஈவன் என்னோட கண்ணுக்கு கூட அந்த டாய் தெரியாது. இருங்க, அந்த டாய் போய் நான் எடுத்துகிட்டு வரேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னப்பா இப்படி ஒரு டாய் சொல்கிறாங்க? அந்த டாய் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்மளை ஏதாச்சும் ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டாய் வச்சு நம்ம போக்கிக்கலாம். ஆமாம். ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். என்ன மாதிரி டாய் இருக்க போகுதுன்னு தெரில. என்ன இவ இப்படி தூங்குறா? சுமதி எந்திரி. ரொம்ப நாளாக இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணி எனக்கு கொஞ்சம் கூட டயர்டாக இல்லாமல் தூக்கமாக வருதுடி. ஐயோ, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், விடு. அந்த சாக்லேட் ஃபேரி வந்துருவாங்க எந்திரி. ஷோபா, எப்போதான் ஸ்ரீனை காப்பாற்றி வீட்டுக்கு போகும்போது தெரில. உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு கூட போய்க்கலாம் போல். சரி, நம்ம அந்த பசங்கக்கிட்ட இந்த சாக்லேட்டை இந்த டாயை போய் கொடுத்துட வேண்டியது தான். கீழே போவோம். பசங்களா, இதுதான் இந்த டாய். இந்த பாலாக இருக்குல்ல, இதுதான் இந்த டாயோட சக்தியே.
உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இந்த இந்த டாய்க்குள்ளே இருக்கிற பால்ஸ் தான் உங்களை காப்பாற்றும். இதுதான் இதுக்கு ரொம்ப மிகப்பெரிய சக்தியே. இந்தாங்க பசங்களா, உங்கள் எல்லா கைக்கும் நான் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த டாய் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது. எக்ஸ்பெக்ட்டு உங்களோட கண்ணுக்கு தவிர வேறு யார் கண்ணுக்கும் இது வந்து தெரியாது. இந்த டாய் வந்து தெரியாது. இந்தா சாய்ஸ்ரீ, நீ உன்னோட கையில் வச்சுக்கோ. இந்தா வந்து ரெட் வெல்வெட், இந்தா பாலு, இந்தா சுமதி, எல்லாக்கிட்டேயும் நான் கையில் வச்சுட்டேன். ஓம் ஜூம் காளி புஷ். இது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும். புஷ். சாக்லேட் ஃபேரி ஆணையிடுறேன். புஷ். டாய் யார் கண்ணுக்கும் தெரியாது. பசங்களா, அவங்க யார் கண்காட்சி அந்த டாய் தெரியுதா? என்னோட கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக தெரியுது. என்னோட கையில் தான் அந்த டாயே இருக்குது. ஆமாம் ஆமாம், சாய்ஸ்ரீ கையில் அந்த டாய் இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, அவ்வளோதான், என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டாய்ஸ் எல்லாமே என்னோட கட்டுப்பாடு, என்னோட டாய்ஸு. இப்போ நான் மந்திரம் போட்டு இந்த டாய்ஸ் எல்லாம் மறைய வச்சிடுறேன். ஓம் ஜும் மந்திர காளி டும் புஷ். எல்லா டாய்ஸும் இப்போ மறைஞ்சிருச்சா? சரி, இப்போ நான் கிளம்புறேன். சாக்லேட் ஃபேரி, 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 சாக்லேட் ஃபேரி. என்ன பசங்களா எல்லாருமே சாக்லேட் ஃபேரி சாக்லேட் ஃபேரினே கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? சாக்லேட் ஃபேரி, உங்கள் ட்ரெஸ்ஸில் இவ்வளோ சாக்லேட் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு 4 சாக்லேட் கொடுத்தா என்னவா? சரி, கொடுக்குறேன், இருங்க. ஓம் ஜும்மதன காளி சாக்லேட் வரட்டும். டும். இந்தாங்க பசங்களா, இந்தா மது ரெட் வெல்வெட், இந்த சுமதி, இந்த பாலு, இந்த சாய்ஸ்ரீ, நீங்கள் 2 பேர் வச்சுக்கோங்க. இந்த சாக்லேட்டை நானே வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். ஒரு 2 பேர் வருவாங்க. அதாவது அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன், வந்தோடனே நீங்களே பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். பாய் சாக்லேட் ஃபேரி, பாய் சாக்லேட் ஃபேரி, பாய் சாக்லேட் ஃபேரி. ஆமாம், இந்த சாக்லேட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? இந்த எல்லா சாக்லேட்டும் நம்ம என்ன பண்ணுறதுப்பா? கையிலே வச்சுட்டு அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ண முடியாதே. என்னோட ட்ராயருக்குள்ளே பேக்கெட் இருக்குது. இந்த பேக்கெட்டில் எல்லா சாக்லேட்டும் நான் உள்ளே போட்டுடுறேன். ஓகேப்பா, நான் என்னோடய பேக்கெட்டில் எல்லா சாக்லேட்டும் போட்டுட்டேன். சரி, அவங்க வந்தால் அந்த 2 பேர் வந்து அந்த யூனிகானை கூப்பிட்டா நம்ம கிளம்பிடலாம். நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. அந்த யூனிகான் வர முடியல, நான் படுத்து தூங்கிக்கிறேன். ஷோ, இவ ஒருத்தி தூங்கு மூஞ்சி.